இன்னைக்கு பாருங்க, தமிழகத்துல இரண்டாவது விஷயம் மக்கள்கிட்ட நீங்க பேசும் பொழுது 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க. 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன். லேத்து பற்றையா இருக்கட்டும், எந்தவித தொழிற்சாலை நடத்தி இருந்தாலும் கூட 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் நாம் வாங்கியிருக்கின்றோம். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? திமுக சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, தயிர் விலை உயர்வு, வெண்ணெய் விலை உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு. இவர்கள் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பரிசு சொத்து வரி உயர்வு, வரி உயர்வு மட்டும்தான் இவங்க பரிசு. ஆனா மோடி அவர்கள் கொடுத்திருப்பது நம்முடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக திட்டங்களை கொடுத்திருக்கின்றார். ஐயா இன்னைக்கு பாருங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்று கிளம்பி இருக்கின்றார். அதுவும் 30% பெண்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க, 70% பெண்களுக்கு இல்லை. அந்த 30% பெண்களுக்கு கொடுப்பதற்கு எத்தனை திட்டத்தை நிறுத்தி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மடிக்கணினி திட்டம், உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய லேப்டாப் நிறுத்தியாச்சு. கல்வி கடன் ரத்து செய்யவே இல்லை, நகை கடன் ரத்து செய்யவே இல்லை, தாலிக்கு தங்கம் திட்டம் செய்யவே இல்லை. இத்தனை திட்டங்களை நிறுத்தி 30% பெண்களுக்கு 1000 ரூபாய். தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் செய்யல. மறுபடியும் ஒரு புதிய தேர்தல் அறிக்கை. ஐயா, திமுக தேர்தல் அறிக்கையை கடலைப்பொரி சாப்பிட பயன்படுத்து. எங்கேயாவது கடைக்கு போய் கடலைப்பொரி வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை கொண்டு போய் மடிச்சதுல கடலைப்பொரி போட்டு சாப்பிடுங்க. அத்தனையும் போய் பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் என்று சொன்னார்கள். இங்க குறைக்கல. இன்னைக்கு மோடி ஐயா சொல்லாம பெட்ரோல் டீசல் விலையை குறைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்பிஜி மானியம், சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுப்பேன் என்று திமுக சொன்னார்கள். ஆனால் சொல்லாமல் இன்று நாம் 400 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் மோடி சிலிண்டருக்கு. மோடி சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கிறோம். இன்னைக்கு திமுக சொன்ன 100 ரூபாயை குறைக்கல, மறுபடியும் 500 ரூபாய் குறைக்கிறேன்னு கிளம்பி வந்திருக்கிறான். அதனால் சகோதர சகோதரிகளே, பொய்யான வாக்குறுதி எதையும் நம்பாது. இன்னைக்கு திமுக காரன் பேச, அண்ணன் திருமாவளவன் பேசுவார், வடக்கு தெற்கு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு தமிழர்கள் மீது ஒரு தலைவர் மாறாத அன்பில் இருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மாறாத அன்புல நம்ம கலாச்சாரத்தின் மீது, நம் மொழியின் மீது மாறாத அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருக்கின்றார். சமீபத்தில் எனக்கு தெரியும், நம்முடைய ஐயா டாக்டர் ஐயா சேலத்தில் நம்முடைய பிரதமரை பார்த்த பொழுது டாக்டர் ஐயாவை ஆரத்தழுவி கட்டி இணைத்து நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது பக்கத்தில் இருந்து, அப்ப டாக்டர் ஐயாட்டி நான் சொன்னேன், ஐயா உங்களுடைய கனவு எவ்வளவு பெரிய கனவு, மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள், மதுவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்க, திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது 33,000 கோடி இருந்த மது வருமானத்தை இன்னைக்கு 50,000 கோடியாக உயர்த்தி இருக்கின்றாங்க. இதாங்க நம்பர் 1. நம்பர் 1 தமிழ்நாட்டை மாத்திரேன், நம்பர் 1 தமிழ்நாட்டை மாத்திரேன்னு சொல்லி மது வருமானத்தை நம்பர் 1 ஆகவும் வாங்கக்கூடிய கடனை நம்பர் 1 மாத்தி இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த காரணத்திற்கும் வாக்களிக்காதீர்கள் சகோதர சகோதரிகளே. நாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடலூர் பகுதி, சிதம்பரம் பகுதியில அதிகமாக நம்முடைய விவசாய பெருமக்கள் இருக்கின்றீர்கள். தமிழகத்தில் மட்டுமே 45 லட்சம் விவசாய பெருமக்களுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் கௌரவ நிதியாக கொடுக்கிறோம். ஒரு விவசாயிக்கு இதுவரை 30,000 ரூபாய் வந்திருக்குதுங்க. 15 தவணையில தவணைக்கு 2,000, 30,000 ரூபாய் வந்திருக்கு. அதையும் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. 40 லட்சம் பெண்களுக்கு உஜ்வாலா சிலிண்டர் மோடி ஐயா வந்த பிறகு மோடி சிலிண்டர், அதையும் எடுத்து சொல்லுங்க. நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 67% உயர்த்தி இருக்கின்றோம், அதையும் சொல்லுங்க. எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு பாதுகாப்பாக இந்த நாடு இருக்கு, எந்த குண்டுவெடிப்பு இல்ல, எந்த பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள வர முடியாது, அதையும் எடுத்து சொல்லுங்கள் சகோதர சகோதரிகள். மக்களுடைய வரிப்பணத்தை யாரெல்லாம் கொள்ளையடித்து ஓடி போயிருக்கின்றார்களோ 1,20,000 கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகள்ல வசூல் செய்திருக்கின்றோம். அது விஜய் மால்யாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட 1,20,000 கோடி ரூபாய் நாம் செய்திருக்கின்றோம்.